எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பும் 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி மாத பலன் இன்னைக்கு துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை இன்று 13/7/2026. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறதா இருந்தால், புதிய செயலுக்காண்டி வண்டி எடுக்க போகிறோம், இடம் வாங்க போகிறோம், திருமண சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னா முதல் ஆப்ஷன் தவிர்க்கலாம். தவிர்க்கவே முடியலன்னா ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சதுர்தசி திதி மாலை 6:52 வரை, பின்பு அமாவாசை ஆரம்பம். நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். யோகம் துருவம் நாம யோகம் மாலை 4:43 வரை, பின்பு வியாக்காதம் நாம யோகம். கரணம் சதுஸ்பாத கரணம் இரவு 7 மணிக்கு பிறகு. சந்திராஷ்டமம் விருச்சக ராசி அனுச நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கி உங்கள் வாழ்க்கையோட தேவையை 100 நாளில் நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நிச்சயமாக நம்பலாங்க. நிறைய பேர்த்துக்கு மிராக்கிள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இதுக்கு தேவையானது உங்களோட ராசி அல்லது உங்களோட லக்னம் என்னன்னு தெரிஞ்சிருந்தாவே போதுமானது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லக்னம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. லக்னம் தெரியலனாலும் பரவாயில்ல, ராசி உங்களோட ராசி ஓகேங்களா? அந்த ராசிக்கு உண்டான நம்பர் சொல்லுவோம். ராஜநிலையோட எண்ணை பற்றி சொல்கிறேன், கவனமாக கேட்டு மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் எண்கள் மாறும். உங்களோட கோரிக்கையை மாற்றாதீங்க. இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா, எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும், நன்றி இறைவா, அளவுதான். இதே வார்த்தையை 100 நாள் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இது எழுதக்கூடிய நேரம்னு இருக்குது. காலைல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4 to 6 மணிக்கு எழுதலாம். அதுக்கு அடுத்தக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6:02, 6:04, 6:06, 6:08 ஓகேங்களா? இது பயங்கர பவர்ஃபுல்லான நேரம். 6:22, 6:33, 6:42, 6:51 இந்த நேரங்களில் நீங்கள் கையில் எழுதணும். அவ்வளோதான். உங்களோட கோரிக்கையை நினச்சிட்டு கையில் எழுதினாவே நீங்கள் எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கும். இதை விட்டால் 8 மணிக்குள்ள டைமை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 8:02, 8:04, 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51 இந்த நேரங்களை பயன்படுத்துங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72, 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 68. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 87, 87. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92, 92. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 84, 84. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 95, 95. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06, 6. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 29, 29. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள்
இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22 22. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 52 52. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45 45. இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண்கள். இது காமனான எண். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் தேவை, ஜிபே ஃபோன்பேல நீங்கள் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நம்பர் பணத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குதா அல்ல பணத்தை விரயம் மாதிரி இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் எல்லாம் தெரிவிக்கப்படும். ஓகேங்களா? நம்ம இப்போ அடுத்தது பார்க்கறது ஆடி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? துலா ராசி அதோட அதிபதி ராசிநாதன்கிறதே சுக்கிர பகவான் தான். அவரு 11ஆம் இடம் பாதகஸ்தானத்துல இந்த ஆடி மாசத்துல பயணம் செய்யறாங்க. கூடயே சந்திரன் கேதுவோட தான் இருந்து பயணம் செய்யறாங்க. உங்களோட ராசி இந்த துலா ராசி ஏதாவது கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார ரீதியே இல்லை எதுவுமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேராசை படக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 11ங்கிறது பெரிய லாபம் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஸ்தர ராசிக்கு அது 11 பாதகம் தான். ஓகேங்களா? அதனால பேராசை இந்த எம்எல்எம்ல சீட்டு போகிறது இதெல்லாம் நம்ம கடந்த ஒரு வருஷமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நிறையா பாருங்க வெளியில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. திண்டுக்கல் சைட்லலாம் நிறைய சீட்டு கம்பெனிலாம் இழுத்து மூடுறாங்க. கவனமாக இருக்கணும் நண்பர்களே. ஓகேங்களா? அதனால பேராசை படக்கூடாது. லாப நோக்கத்துடன் யார்ட்டையும் பழகாதீங்க. அது பின்னாடி உங்களுக்கே மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மேன்மைங்கிறது விநாயகர் வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல துலா ராசிக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்ப துலா ராசியில பிறந்தவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம். இப்ப 6வது +2 படிக்கிறவங்க ஸ்கூல் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இயற்கையில. அதனால அது ஒரு நல்ல அமைப்பு தான், வெற்றி வாய்ப்பு உண்டு. அடுத்தது வருமானம் துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுனா 2ஆம் இடம் தான் வருமானம், குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அந்த 2ஆம் இடம் செவ்வாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷபத்தில் பயணம் செய்கிறாங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். குடும்ப நபர்களுடன் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஒருத்தவங்களோட பேச்சை கேட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வருமானமும் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிடைக்கும், ஆனால் தடைப்பட்டு கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா காரணம் இல்லாமல் கோவப்படுவீங்க. செவ்வாய் பார்க்கறதுனால காரணம் இல்லாத கோவத்தைப்படுவீங்க அல்லது அதிகப்படியான அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வரும். குருவும் பார்க்குறாங்கள, வாக்கு நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா கவனமாக கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது 3ஆம் இடம் தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார். இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆடி மாத பலன்கள்? துளாராசியை வச்சு நம்ம அவங்களுக்கும் சொல்கிறோம். ஓகேங்களா? 3ஆம் இடம் தான் குரு பகவான் வராங்க. அவங்க உச்ச நிலையில கடகத்துல 10ஆம் வீடு துளாராசிக்கு 10ல் இருக்கிறாங்க. இந்த வீட்டை 3ஆம் இடத்தை யார் யார் பார்க்குறா? சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறாங்க, புதன் 7ஆம் பார்வையாக பார்க்குறாங்க, அடுத்து செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? அப்போ துளாராசியில் பிறந்தவங்களோட தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் ரொம்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா 8ஆம் இடம் மறைவிஸ்தானம், சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஏதாவது பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அந்த சீட்டு எம்எல்எம் இதெல்லாம் அதிர்ஷ்டம், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க. எச்சரிக்கையாக வேண்டும். ஓகேங்களா? எதிரிகள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு. அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். எதிரிகள் உருவாகணும், நீங்கள் விலகி வர்றது ரொம்ப நல்லது. துளாராசியில் பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி அல்லது மாமனாருக்கு தான் இந்த அமைப்பு உண்டு. இவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இப்போ கொஞ்சம் காலமாகவே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் சரியாகிறதுக்கு. அடுத்தது துளாராசியில் பிறந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? தாயினாவே பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் இடம் தான் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவும் சூரியனும் பார்வை உள்ளது. இந்த 4ஆம் இடத்தை குரு பகவானும் சூரிய பகவானும் பார்வை செய்கிறாங்க. அதனால சிறப்பு தான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, செல்வம் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அம்மாவும் உங்களோட தாய் அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது உங்களுக்கு மாமா முறை, சித்தி முறை இருந்தால் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பு அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் ஆறுதல் அல்லது அறிவுரை கூறக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆடி மாதம் உள்ளாவே இருக்க வாய்ப்புகள் உண்டு. சார், நாங்கள் துளாராசியில் பிறந்தவங்க வீடு வாங்கலாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். நல்ல அமைப்பு தான் கிடைக்கும். ஆனால் அதில் காசு பணத்தை கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அதில் ஒரு ஏமாற்றம் வரும் அல்லது டிரான்சாக்ஷன் சரியாக போகாது. அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். துளாராசியில் பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடம் தான் குழந்தை. கடந்த 1.25 வருஷமாக ராகு பகவான் அங்கே இருக்கிறாங்க.
5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாங்க. அப்போ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். துளாராசியோட குழந்தைக்கும் துளாராசியில பிறந்தவங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு அதிகமாக வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அந்த இடத்த சந்திரன், சுக்கிரன், கேது பார்க்கறனால இவங்களுக்கு ஒரு விதமான காதல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அல்லது ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? குழந்தையை பொறுத்த வரைக்கும் சார் புதுசா திருமணம் ஆயிருக்கு, துளாராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதம் தான், ஆனால் நிச்சயமாக வரும். கொஞ்சம் தாமதம் ஆனால் கிடைக்கும். சரி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு குறுக்கு வழியை முயற்சி பண்ணவே கூடாது. ஏன்னா அரசியல்னாவே குறுக்கு வழி தான், அது காமனாக எழுதப்பட்ட சட்டம் தான். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரியான பொருட்கள், ஆடம்பரமான பொருட்களை வாங்கிக்குவாங்க. அதனால தான் பிற்காலத்தில் சட்ட சிக்கலும் வரப்போகுது அரசியலில் இருக்கிறவங்க, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த துளாராசியில் பிறந்தவங்களோட அடுத்த பலன்கள் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், மாமியாருக்கு எப்படி இருக்கும், அப்பாவுக்கு எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நட்சத்திரங்கள் வழிகாட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.